கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சினிமான்றது மக்களுக்காகவா இல்லை மக்கள் சினிமாக்காகவா அப்படின்றது முட்டையிலேருந்து கோழி வந்ததா இல்லை கோழியிலேருந்து முட்டை வந்ததான்ற டிஸ்கஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். இருந்தாலும் பல இயக்குனர்கள் சினிமாக்காக தான் மக்கள் அப்படின்னு மக்கள் மனசில் மாசுபடுற மாதிரி பல திரைப்படங்களை இயக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களில் சில பேர் சினிமாக்காக மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை நம்ம சொல்லணுன்றதுக்காக நல்ல படங்களை எடுத்து வெற்றி அடைந்த இயக்குனர்களும் இருக்காங்க. அவங்களில் முக்கியமானவர் இயக்குனர் ராதாமோகன். இவர் இது வரைக்கும் 7 திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் இவருடைய திரைப்படங்கள் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே முக்கியம். இவர் படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் கிடையாது 10 ஸ்டெப் முன்னாடி போய் வெற்றி அடைகிறாங்க. இப்போது இவர் இயக்கி ரிலீஸ் ஆகி நல்லபடியாக டாக் வந்துட்டு இருக்கிற திரைப்படம் உப்பு கருவாடு. இவங்க எல்லாரும் இந்த படத்தில் தான் இம்சைகளாக நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் உங்கள் இதயத்தில் நல்ல நடிகர்கள்னு இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த இம்சைகளில் சில இம்சைகள் இங்கே வந்திருக்காங்க, நம்ம அவங்கள சந்திக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் யாரை இம்சைப்படுத்துகிறாங்கன்னா வெர்சடைல் ஆக்டர் கருணாகரனை. ஸோ நம்ம முதல்ல அவரை சந்திச்சிடலாம். ஸோ கருணாகரன், இந்த படத்தில் வந்து உங்களை நாங்கள் ஒரு முழு ஹீரோவாக பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஒரு ஹீரோ அப்படின்னு நாங்கள் சொல்லலாமா? இந்த ஸ்கிரிப்ட் தான் ஆக்சுவலாக பெரிய ஹீரோ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5-10 மினிட்ஸ்க்கு அடுத்தடுத்த கேரக்டர் வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க படத்தை. நீங்கள் பார்த்தீங்க படத்தில், இன்னும் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் கம்பைன்டு ஒர்க் தான், கலெக்டிவ் எஃபர்ட் தான். ஸோ ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஹீரோலாம் இல்லை. இல்லை, நீங்கள் இப்படி சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு ஹீரோ ஆயிட்டீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே தன்னடக்கமாக பேசுவாங்களே, அதே தான் நிம்மதியாக இருக்குது, சப்போர்ட்டிங் ஆக்டர் நிம்மதியாக இருக்குது. ஓகே, ஸோ இவங்களை இம்சைப்படுத்தின அத்தனை பேரையுமே இப்போ வந்து நம்ம ஸ்டேஜில் கூப்பிடலாம். 2வது இம்சை அவங்கள வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். ஹாய் நந்திதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நந்திதா, எல்லாருக்குமே தெரியும் நல்ல தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு அழகான ஹீரோயின் நீங்கள். ரொம்ப நன்றி. ஸோ உங்களை வந்து ராதாமோகன் சார் இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காரு. நம்ம படத்தை பற்றி உங்கள் கேரக்டர் பற்றிலாம் நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ராதாமோகன் சார் பற்றி சொல்லுங்கள். ஹீஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டைரக்டர், ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங் அப்படி சொல்லலாம். எவ்வளோ பெரிய படம் கொடுத்துருந்தாலும் ஹீஸ் லைக், அது வேர்டே இல்லை, அவ்வளோதான். ஓகே, சரி, அடுத்த இம்சை யார்? வாங்க. ஸோ ஹாய் சார், ஸோ வெல்கம். அடுத்த இம்சைகளையும் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டுடலாம் எல்லாரையும். ஸோ அடுத்த இம்சை நீங்கள் ஸ்டைலிஷாகவும் இருக்கீங்க, டெரர் லுக்கோடையும் இருக்கீங்க. உங்களை எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது ஜி? உப்பு கருவாடை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஃபிலிம் மேக்கர், கொஞ்சம் மாடர்ன் தாட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஃபிலிம் மேக்கர். கார்த்திக்ங்கிற கேரக்டர் கருணாகரன் அவரோட ஃபுல் மூவி ட்ராவல் ஆகிற கேரக்டர். கஷ்டப்பட்டு ஏதாவது படத்தை பற்றி சொல்லணும், படத்தை பற்றி இன்புட்ஸ் கொடுக்கணுன்னாக்க டக்குன்னு என்ன கட் பண்ணிட்டு வருவார். மாடர்ன் தாட்ஸில் ஏதாவது சொன்னாக்க டக்குன்னு கட் பண்ணிட்டு. இப்போ நான் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி. சரி, நீங்கள் எத்தனாவது இம்சை இந்த படத்தில்? நான் 4வது இம்சை. 4th. ஃபைன். அடுத்த இம்சை யார்? வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இம்சை, பேரிம்சை அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. இம்சைகளின் ஒட்டுமொத்த உருவம் நான் தான். நான் வேற அவசரப்பட்டு சார இம்சையெல்லாம் சொல்லிட்டோமேன்ட்டு லைட்டாக பயத்துல. இல்லை, அப்படிலாம் பயப்படவே வேண்டாமே. எங்கள் வீட்டிலேயே என்ன இம்சைன்னு ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சார், கபாலி, வேதாளம், புலி, தூங்காவனம் இந்த படத்துலலாம் வந்து யார் நடிச்சிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த நடிகர்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போட்டு இன்னொரு நடிகர் இருக்கார், இவங்க 4 பேரையும் சேர்த்து வச்ச மாதிரி. அப்படி அவர் யார் அப்படின்னா அது MS பாஸ்கர் மட்டும்தான். இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவீங்க. அந்த நடிகர்களுக்கே இது தெரியும். ஏன்னா மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட் நீங்கள். இதுக்கு பேர் தான் பாராட்டி பொழப்பு கெடுக்கிறது இல்லையா? ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஸோ அடுத்த இம்சை யார்? வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஜி? இது வரைக்கும் நல்லா இருந்தேன். இனிமேலும் நல்லா தான் இருப்பீங்க, டோன்ட் வெரி. அண்டு டேடி வந்துட்டீங்க, இன்னொரு இம்சையும் கூப்பிட்டுடலாமா? கண்டிப்பாக. எஸ், அடுத்த இம்சை. வணக்கம் ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்டு முக்கியமானவங்களாம் வந்தாச்சு, அடுத்தடுத்த இம்சைகளும் இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டுடலாம். அடுத்த இம்சை. வணக்கம் சார். உங்களுடைய ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். எந்த மாதிரியான ஒரு நடிகர் நீங்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ராதாமோகன் சார் படத்தில் வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது, அவரை பற்றி சொல்லுங்கள். ராதாமோகன் ஒர்க் பண்ணுறது வந்து முதல்ல கருணாகரன் சொன்ன மாதிரி ஒரு என்சம்பிளாக தான் ஒர்க் பண்ணுவார். இங்கே இருக்கிற அத்தனை பேருமே எல்லாருக்குமே இந்த கதையில் வந்து சரியான இடம் இருக்குது, சரியான நிறைவு இருக்குது. அதுதான் இந்த டீமோட மிகப்பெரிய
ப்ளஸ். அடுத்ததா உப்பு கருவாடு படத்துடைய இசையமைப்பாளர் ஸ்டீவர்ட்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்களுக்கு இந்த தமிழில் இது முதல் படமா? ஓகே. ஸோ முதல் படமே பார்த்தீங்கன்னா ஒரு மிக சூப்பர்வான ஒரு டைரக்டர் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ சார் பற்றி எங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா இது மாதிரி ஒரு ஓப்பனிங் எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ இதை எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிற இவர் என்னை இணைச்சி வைத்த என்னுடைய நண்பர் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவரோட அறிமுகம் பேரில் நான் ராதாமோகன் சாரோட இந்த படத்தில் இணைய முடிஞ்சது. ஃபைன். முக்கியமான இம்சைகள், இந்த படத்தில் நடித்த முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே வந்தாச்சு. இவங்களுடைய லீடர், கேப்டன் ஆஃப் த ஷிப், டைரக்டர் ராதாமோகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். காற்றின் மொழி ஒலியா. தமிழ் சினிமாவுக்கு புது மொழியை கொடுத்த இயக்குனர் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். அண்டு பல சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகள் வந்து மாற்றணும்னு நினைக்கிற விஷயத்த கௌரவம் அப்படின்ற படத்தில் வந்து நீங்கள் சாத்தியம் பண்ணியிருக்கீங்க. 2.5 hours வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இவ்வளவு பெருமைக்குரியவர் நீங்கள் ஒருத்தர் தான். ஸோ இப்போ உப்பு கருவாடு அப்படின்ற திரைப்படமும் எடுத்திருக்கீங்க. இந்த படம் வந்து பார்த்தவங்களுக்கு படத்தை பற்றி தெரியும், படம் பார்க்காதவங்களுக்காக இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசலாம். அண்ட் இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ இப்போது உப்பு கருவாடு அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்திருக்கீங்க. இந்த படத்தை பற்றி சில வார்த்தைகள் இப்போ. நீங்கள் சொன்ன மாதிரி இது முந்தின படங்கள் எந்த மாதிரி கதையாக இருந்தாலும் வந்து அதில் எல்லாமே வந்து ஒரு ஹியூமர் வந்து கொஞ்சம் எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் என் படங்களில். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம். இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் இது. ஸோ அந்த வகையில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஃபுல் லெங்க் காமெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையுமே வந்து அட் எ டைமில் மீட் பண்ணது. அண்டு நந்திதா, இந்த படத்தில் நடிப்பதற்கான சந்தர்ப்பம் எப்படி அமைஞ்சது? அதான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி எப்படி வந்தது தெரியல. இட்ஸ் லைக் எ ட்ரீம். ஒரு நாள் எனக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வந்தது, இது மாதிரி டைரக்டர் ராதாமோகன் சார் உங்களை மீட் பண்ணணும், ஸ்கிரிப்ட் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. என்னது ராதாமோகன் சார் அப்படி ஒரு ரியாக்ஷன் இருந்தது. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே வி மெட். ஸ்கிரிப்ட் சொல்ல உடனே நான் சொல்லிட்டேன். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது. அவங்க கூட பேசும்போது அந்த வைப்ரேஷன் வந்துடும். ஒரு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாமே எனர்ஜி கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ ஸ்கிரிப்ட் கேட்கும் போது நான் டிசைட் பண்ணிட்டேன், ஐ வாண்ட் டு டூ திஸ் மூவி அப்படி சொல்லிட்டு. முடித்த உடனே சொன்னால் நான் பண்ணுறேன். அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜர்னி. அண்ட் டுடே வி ஆர் ஹியர். அண்ட் கருணாகரன், ஒரு படம் முழுக்க இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கிடச்சிருக்கு அப்படின்ற சந்தோஷம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ நீங்கள் எப்படி இந்த படத்தில் வந்து கமிட் ஆனீங்க? ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து நல்ல படம் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஆம்பிஷன் ப்ளஸ் நல்ல டேரக்டர். ஸோ இந்த ரெண்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். ஒரு 1-2 படம் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணிடணும். என்ன கேரக்டர் சார் அப்படின்னா, இது அந்த சந்திரன் அப்படின்னாரு. ஸோ ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது ரோல் பண்ணுறேன் சார், சார் லீட் ரோல் பண்ணேன். இல்லை அவ்வளோ ஒன்றும் பெருசாக நீ ஜீப்பெல்லாம் பறக்க விட போகிறதில்ல, பண்ணு அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒத்துட்டோம். ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி எல்லோரும் வரோன்னு தெரிஞ்சோடனே சீக்கிரம் கிளம்பி வந்துடுவோம். ஸோ எல்லோரையும் மீட் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும். ஸோ செட்டும் அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஸோ எனக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் கூட சூதுகமுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அது. பயணம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹீரோ இருப்பார் இல்லையா, அவரை போட்டு நோண்டிகிட்டே இருப்பீங்க, டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த படத்தில் எப்படி கருணாவை அதே மாதிரி டார்ச்சர் இருக்குது? இது வேறு மாதிரி ஒரு டார்ச்சர். கரன்சிக்காக சில படங்கள், கதைக்காக சில படங்கள். ஆனால் ராதாமோகன் சாருடைய யூனிட்டில் இருக்கிற ஜாலிக்காகவே அவர் படங்களை ஒத்துக்கலாம். எனக்கு பயணம் மாதிரி ஒரு படத்தில் பெரிய பிரேக் கொடுத்த ஒரு டைரக்டர். அடுத்து பயணத்தையும் தாண்டி இதில் மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்துருக்கிறாரு. இது கண்டிப்பாக எனக்கு நிறைய பாராட்டுகள். மேற்கொண்டு படங்களெல்லாம் இது எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த விதத்தில் என்றென்றைக்கும் ராதாமோகன் சாருக்கு நான் நன்றியோட இருக்கேன். நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆள் இந்த படத்தில், அதையும் அவர் கெடுப்பார்ல, கெடுத்துட்டே இருப்பார். ஃபைன். உங்களுடைய கேரக்டர் பற்றி கொஞ்சம். அதான் கார்த்திக்ங்கிற கேரக்டர். அண்ட் அவர் கருணாகரன் போகிற ட்ராவலில் த்ரூ அவுட் ட்ராவல் ஆகிற கேரக்டர். ஏதோ சினிமாவை பற்றி தெரியும்னு இந்த மாடர்ன் திங்கிங், இந்த யூடியூப், இந்த ஐபேடெல்லாம் வச்சுட்டு ஏதோ பண்ணுறான்னு நினச்சிட்டு போயிட்டுருப்போம். பட் சொல்லது எல்லாமே தப்புன்னு இவர் அப்பப்போ கரெக்ட் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அது ஃபுல்லாகவே நல்ல காமிக்கல் எலிமெண்ட்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். குரல் ஆக்சுவலாக குரலோ அது என் குரலோ அதை சொல்லத்துக்கு நான் நிஜமாக கஷ்டப்பட்டேன். கூட திருக்குறள் கடைசியில் ஆக்சுவலாக அந்த டயலாக்ல நான் சொல்லவே இல்லை, வெறும் மவுத்தை மாத்திரம் கரெக்டாக ஆட்டிட்டேன். அதை இது டப்பிங்கில் தான் மேட்ச் பண்ணேன். அதாவது மக்கள் பின்னால் ஓடுகிறவன் பிச்சைக்காரன், மக்களை தன் பக்கம் திருப்பிக்கிறவன் புரட்சிக்காரன் அப்படின்னு அங்கே வரல கரெக்டாக. இதை ஷூட்டிங்கில் சொல்லி தானே எவ்வளோ சொல்லுவாங்க. அதையும் டக்குன்னு கட் பண்ணி என்னோட உண்மையான இதை சொல்லிட்டு இதை கேட்குறவன் பைத்தியக்காரன்றாரு. ஸோ கஷ்டப்பட்டு ஏதாவது சொன்னாலும் கட் பண்ணி விட்டு. அஞ்சு டவுட்டே இல்லாமல் நீங்கள் தெளிவாக பேசலாம் இன்னைக்கு செந்தில். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கீங்க? என்னோட ஒரிஜினல் கேரக்டர் அப்படியே பண்ணியிருக்கேன் படத்தில். நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நடிக்கலை, வாழ்ந்துருக்கேன்.
டேடி சொல்கிற மாதிரி. இல்லை அதாவது இந்த இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு டஃபஸ்ட் காஸ்டிங் இவன் தான். ஏன்னா உண்மையிலே இந்த கேரக்டர் யாரை வந்து நான் காஸ்ட் பண்ணுறது ஏன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர், கதையே ஒரு திருப்புற கேரக்டர். இதுக்கு யாரை காஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப 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 குழப்பத்தில் இருந்ததுனால நிறைய பேர் யோசித்தேன். அப்போ திடீர்னு என்னமோ ஒரு டக்குன்னு இந்த டிவியில் பார்த்தவனே ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பான் அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கும்போது தான் சார் ஆஃபீஸ் வந்து கால் வந்துச்சு. வந்தோடனே ஓடி போய் எப்போ தம்பி ஃப்ரீயாக இருக்கேன், எப்போவுமே ஃப்ரீயாக தான் சார் இருக்கேன், எப்படியாவது வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு போயிட்டு நடித்தேன். அது சார் வந்து ரொம்ப ரொம்ப குழந்தை அவர். எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பயன்படுத்தி அனுப்பிச்சி விட்டாங்க. அதுவும் டேடியா ராதாமோகன் சார் படம்டா பார்த்து கரெக்டாக அந்த பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார், அதை பண்ணுவார் இதை பண்ணுவாருன்னு சொல்லி வீட்டிலலாம் டெய்லி சாப்பிடும் போதெல்லாம் இப்படி உள்ள டயலாக்லாம் பேசிகிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் சாப்பாடு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ பயந்துட்டு வந்தேன். வீட்டில் நான் நடிச்சிருக்கானுங்க ரொம்ப சாமியார்னா வந்து எப்போவுமே வந்து நல்லா இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. செத்துப்போ அப்படின்றீங்களே, இங்கே நல்ல சாமியாரா கெட்ட சாமியாரா நீங்கள்? ரொம்ப ரொம்ப நல்ல சாமியார் தான் நான். அதனால தான் அங்கே உட்காரம் இங்கே உட்காந்துருக்கேன் நான். இதுலேருந்து தெரியல உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஃபஸ்ட்டு ராதாமோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லணும். நான் சாரோட படத்தில் கமிட் ஆகிட்டுன்னு சொல்லும்போது வந்து நீ எந்த ராதாமோகன் சொல்கிற, மொழி பையன் அவரா ஒன்று அப்படி கூப்பிட்டாரு, அவரோடதே வேற ஆச்சுடா. ரொம்ப மற்ற ஆர்டிஸ்ட் அவங்க அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இது பண்ணுவாங்க. மெயின் வந்து நம்ம குமரவேலனும் எம்எஸ் பாஸ்கரனோட நடிப்பெல்லாம் பார்த்து சாரோட படத்தில் அதிகமாக நான் பார்த்து ரொம்ப வேந்திருக்கேன். நான் நேரில் வந்து ஃபஸ்ட்டு கமிட் ஆனது செந்தில் தான் கமிட் ஆனாப்புல. ஒரு கூட வந்தனால என்னை செலக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு தெரில சார். இந்த உப்புக்கிற வரல நான் ஒரு சாமியாராக வந்திருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எப்போ நான் டேடின்னு கூப்பிட்டானோ அப்பயே கல்யாணம் தள்ளி போச்சு. இந்த படத்தில் சாமியார் இனி மேரேஜ் ஆகிற முடிவு பண்ணிட்டேன் நான். ஸோ ஹாப்பி. ராதாமோகன் சாருடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் யார் அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் 2 பேர் தான், எம்எஸ் பாஸ்கர் சார் அண்ட் குமரவேலன் சார். அது மட்டும் இல்லாமல் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டில் நீங்கள் 2 பேரும் எந்த ஒரு பிளேஸ் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு படத்துலேயும் வந்து எங்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சுருக்கீங்க, ரசிக்க வச்சுருக்கீங்க. ஸோ என்ன கதாபாத்திரம் சார் உங்களுடைய? அதாவது கடற்கரை ஓரமாக மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய தமிழ் ஆர்வம் உள்ள ஒரு முதியவர் கேரக்டர். ஏற்கனவே எனக்கு வந்து தமிழில் ரொம்ப ஆர்வம் உண்டு அப்படின்றது ஐயாவுக்கு தெரியும். ஸோ கூப்பிட்டு சொல்லும் பொழுதே வந்து சொன்னார், இந்த மாதிரி தமிழ் ஆர்வம் உள்ள இந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அதனால தான் எல்லா படத்துலையும் என்னை கூப்பிடுறார், நல்ல நல்ல கேரக்டர்களாக கொடுக்குறார். நீங்கள் ஒரு படம் அவருடைய படம் எடுத்து பாருங்கள், அழகிய தேவலை அண்ணாச்சி, மொழியில் ப்ரொஃபஸர், பயணமில் ஃபாதர், இதில் வந்து ஐயான்னு ஒரு கேரக்டர். ஸோ ஒரு கேரக்டருக்கு இன்னொரு கேரக்டருக்கு நிச்சயமாக சம்பந்தம் இருக்காது. அந்த மாதிரியாக செலக்ட் பண்ணி எனக்கு கொடுக்குறவர், செலக்ட் பண்ணி வந்து அந்த கேரக்டரை வந்து கொடுத்து நமக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்து விட்டு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்துலையும் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்டர் அப்படின்னா வந்து நடிகர் ஹீரோ அப்படின்னா பல விஷயங்கள் வந்து அவங்க செய்யணும் இல்லையா? நடிக்கணும், டான்ஸ் ஆடணும், ரொமான்ஸ் பண்ணணும், ஃபைட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருந்ததா இல்லை எப்படி இருந்தது? இல்லை இன்னும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். எல்லாம் சொன்னாங்க ஷூட்டிங் கேப்பில் ஹீரோயினோட கடலை போடுறது, அதுவும் சேர்த்து கேட்டிருக்கேன். அதை பண்ண அது ரெகுலராக எல்லாருமே பண்ணுறது, அது வந்து அவாய்ட் பண்ணி வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு டெக்னீஷியன் மட்டும் அழுதுகிட்டே ஒர்க் பண்ணார். ஆக்சுவலாக நீங்கள் வரல, மலேசியாவில் இருக்கார் அவர், கபாலியில் சதீஷ். ஸோ எங்கள் 3 பேரையும் ஒரே லைனில் உட்கார வைக்கிறதே கஷ்டப்பட்டீங்க. ஸோ எங்களை ஒரே மாதிரி ஆட வைக்கணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஒரு சிங்கில் பண்ணிட்டு இப்படி போவான், அவன் தலையில் அப்படியே அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சான் சதீஷ். ஸோ ரொம்ப பெரிய டான்ஸ் மூமெண்ட்லாம் இல்லை, சும்மா கடைசியில் வாக் பண்ணுங்க அப்படின்னா அதுலேயே கஷ்டப்பட்டான் சதீஷ். இதுக்கு மேலே நான் என்ன சிம்பிளாக பண்ணுறது சார் அப்படின்னா. ஸோ மற்றபடி என்ன சொல்கிறேன் சார் என்ன கேட்குறாரோ அந்த எனி ஃபுட் ஐட்டம்ஸ் தவிர நடிப்பில் அவர் என்ன கேட்குறாரோ அதெல்லாம் செஞ்சு. அண்ட் நீங்கள் ஒரு அழகான ஒரு போயம் சொல்லியிருப்பீங்க இந்த படத்தில், ஒரு சின்ன பாப்பா மாதிரியே சொல்லியிருப்பீங்க. அதுக்கு இவர் லாஸ்ட்டில் ஒரு கவுண்டரும் கொடுப்பாரு. ஸோ எல்லா டைலாக்ஸ்க்கும் அவங்க கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அவங்க கவுண்டர் கொடுத்ததுக்கப்புறம் நானே கேமரா கட் ஆகிடுச்சோ இல்லையோ சிரிச்சிட்டு இருப்பேன் நான். அந்த டைலாக் ஸ்பெஷலி ஒரு எவ்வளோ வாட்டி நான் கேட்டிருக்கேன் நான் ஷூட்டிங்க்கு முன்னாடி சார் கிட்ட, ஒரு வாட்டி சொல்லுங்கள். ஆக்சுவலி அவங்க எப்படி பண்ணியிருக்காங்களோ அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க சொன்னதான் அது நல்லாயிருக்கும். ஓகே, இது ரொம்ப தப்பான விஷயம். இது நடிகரெல்லாம் அடித்து காட்டணும். ஆமாம், டைரக்டர் வந்து கேமராக்கு பின்னாடி தான். அந்த கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு முத்தின 3ஆம் பிறை ஸ்ரீதேவி தான். அது சின்ன பூனையும் செல்லமான பூனையும் பால் குடிக்கும் பூனையும் பாசமான பூனையும்.
இத்தனை பேரையும் வச்சு நீங்கள் இயக்கியிருக்கீங்க. நீங்கள் வந்து கதை எழுதும் பொழுது இவங்க தான் அப்படின்றதுல வந்து செட் ஆயிட்டீங்க. ஸோ இவங்க பற்றி எல்லாரை பற்றியும் வந்து ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி இத்தனை பேர் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னா இவருக்கு இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ ப்ரொடியூசர் உங்கள் கூட ஷேர் பண்ண வார்த்தைகள், அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். திரு ராம்ஜி நரசிம்மன் அவர்கள், அதாவது இந்த கதையை கேட்டவுடனே ரொம்ப இது நல்லா வரும்னு சொல்லிட்டு ரொம்ப வேற எந்த ஒரு ஒரு சந்தேகமாக இருக்கும் இல்லை, இது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்தார். மற்றபடி வேறு எந்த விஷயத்தையும் தலையிடல அவர். அப்படி பார்ப்பார். நான் வந்து ஒருத்தர் இவங்க நான் அது ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அவர். அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த மாதிரி வந்து கூடவே ட்ராவல் பண்ணி வந்து, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் இல்லாமல் நல்ல படம் உருவாகவும் முடியாது. ஏன்னா தயாரிப்பாளர் வந்து பணம் போட்டால் மட்டும் பத்தாது. அந்த கதையை நம்பி நம்ம கூடவே இருந்து அதுக்கு வந்து அந்த ஒரு பேஷன் இருக்கணும். அந்த வகையில் வந்து எல்லா வகையிலையும் வந்து அவர் ரொம்ப பேஷனேட்டாக வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்ன வேணுமோ அது வந்து எந்த வகையிலையும் ஒரு கிரியேட்டிவ் இதில் தலையிடாமல் அவர் ரொம்ப ரசிப்பார். ஸ்பாட்டில் வந்து இவங்களாம் நடிக்கிறத பார்த்து பயங்கரமாக ரசிச்சுட்டு இருப்பார் அவர் அந்த மாதிரி தான் இருந்தார் அவர். ஸோ அவர் இந்த படத்தின் முதல் ரசிகர் அவர். அந்த வகையில் வந்து ஒரு தயாரிப்பாளராக இப்போ ஒரு நல்ல நண்பராகவும் அப்படியே இருக்காரு. தொடர்ந்து வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ரசிச்சு பண்ண விஷயங்கள் வந்து இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. சூப்பர்வான படம் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய கெரியரில் இன்னும் இண்டிவிஜுவலாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் சாட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.